எங்கள் எண்ணங்கள் எல்லாம் வண்ணங்களாக உருப்பெறவும், திட்டங்கள் எல்லாம் உமது இறை திருவிடத்தோடு ஆசிராக கிடைக்கப்பெறவும், கனவுகள் எல்லாம் நனவாக நாங்கள் அடைந்திடவும் நீர்தாமை துணை நின்றரிடம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றேன். பல்வேறு விதமான சுமைகளோடு, கடன் சுமைகளாக இருக்கலாம், உறவு சிக்கல் என்ற அந்த உள்ளத்தில் இருக்கிற உடைக்கப்பட்ட சுமையாக இருக்கலாம், அல்லது எதிர்பாராத விதமாக நாங்கள் எதிர்கொள்கின்ற துன்பங்களாக துன்ப சுமையாக இருக்கலாம். இப்படி பல்வேறு விதமான சுமைகளோடு நாங்கள் இருக்கிறோம். நீர் அழைத்திருக்கிறீர், தூயவர் துணையாக இருக்கிறீர், துன்பத்தை முழுமையாக துடைத்திடுவார் என்ற ஆழமான விசுவாச உணர்வோடு ஆலயம் நாடி வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் இவர்கள் அனைவரின் கண்ணீரை துடைத்தருளும் இறைவா. மனதில் ஆறாத ரணமாக இருக்கக்கூடிய அனைத்து காயங்களை நீக்கிவிடும் இறைவா. இதோ உமது அன்பு பிள்ளைகள் துவங்கி இருக்கின்ற வாழ்க்கை பயணத்தில் நீர் ஒரு வழிகாட்டியாக அல்ல, மாறாக வழி துணையாக அவர்களை கரம் பிடித்து வழி நடத்தியருளும் இறைவா. முன்னெடுக்கும் எல்லா முயற்சிகள் நீதாமை முகவரையாக அவர்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியை கொடுத்தருளும் இறைவா. எந்த செயல்கள் செய்தாலும் உமது இறை வல்லமை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. தாங்கள் உணர்கின்ற ஒவ்வொரு இறை ஆசிரியை பெற்றவர்களாக உமக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இவர்கள் வாழ்வதற்கு நீதாமை துணை நின்றருளும். குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த அன்பு உள்ளங்கள் எந்த கருத்து தங்களுக்கு நிறைவேற வேண்டும், எந்த ஒரு தேவை தனது குடும்பத்திற்கு கிடைத்திட வேண்டும், எந்த ஒரு சுபகாரியம் வீட்டில் முன்னெடுக்க இருக்கணுமே அது நன்முறையில் நடக்க வேண்டும் என்று மனதிற்குள்ளாக இரத்தங்களை ரணமாக வடித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அனைத்தையும் மகிழ்ச்சியோடு கிடைக்க பெற்றவர்களாக அருட்கர வல்லமை எங்களோடு துணை நின்றால் எந்த விதமான இடர்களும் எங்களை அணுகாது. அரணும் கோட்டையுமாக நீர் எங்களை பாதுகாத்து கண்ணின் கருமணி போல நீர் எங்களை தொடர்ந்து உமது உள்ளங்கைகளில் ஏந்தி வழி நடத்திட உம் பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.